ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு ஓ சேனல் 11 ப்ராய்ட். நீங்கள் கேட்குறீங்க ஹேஷ்டேக் ரியா. சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இப்போது டைம் மார்னிங் 5:30 ஆகுது. எல்லோரும் இன்னும் தூங்கிட்டே இருக்காங்கன்னு நான் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? பிகாஸ் இன்றைக்கி மிஸ்டர் ரெட்டிக்கு நைட் டியூட்டி. ஸோ அவங்க வெளியே போவாங்களா இல்லையான்னது எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ பிகாஸ் இப்போது ரம்ஜான் டைம் இல்லையா? ஸோ ஏதாவது மஸ்ஜித்லேருந்து நமாஸ் இந்த மாதிரி ஏதாவது கேட்டாலும் கேட்கலாம். அண்ட் பேர்ட்ஸ் சவுண்ட் இந்த மாதிரி ஏதாவது வரலாம். ஓகே. அண்ட் ப்ரீவியஸ் எபிசோடில் நமக்கு விமென்ஸ் டே வந்தது. நான் மறந்துட்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்ணேன். ஸோ பிலேட்டடாக ஹாப்பி விமென்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே ஆக்சுவலாக. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, எவ்ரி டே இஸ் மதர்ஸ் டே அண்ட் விமென்ஸ் டேப்பா. மதர்ஸ் இல்லைன்னா பசங்களால் ஒன்றுமே பண்ணிக்க முடியாது ஒன்று. ஸோ டெய்லி ஆஸ் எ மதர் நீங்கள் வேலை பண்ண வேண்டியது தான் பசங்களுக்காக. ஸோ டெய்லி மதர்ஸ் டே. விமென்ஸ் டேனால் இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். வித்தவுட் அஸ் நோ ஹோம் மேக்கர் இல்லைன்னா எந்த வீடும் இல்லை. ஸோ ஆஸ் எ விமென் அண்ட் ஆஸ் எ மதர் we are already present. Every day we are present. ஸோ அப்போது ஓன்லி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே மட்டும்தான் ஏன் செலிப்ரேட் பண்ணிக்கணும்? டெய்லி இட்ஸ் எ மதர்ஸ் டே அண்ட் டெய்லி இட்ஸ் எ விமென்ஸ் டே. ஓகே. எனிவேஸ், லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்? ரியா அவங்க அம்மா கிட்ட இன்டைரக்டாக ஆரோஹி என்ன எனக்கு பிடிக்கும் அப்படின்ன மாதிரி கன்ஃபெஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுதான் மெயின். ஓகேவா? ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க ஈவெண்ட்டுக்காக வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ டார்ஜிலிங்கை சுற்றி பார்க்கணும். ஸோ என்னென்ன விசிட்டிங் பிளேசஸ் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அம்மாவை டே டைம் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணும். மற்றபடி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நம்ம 4 பேர் மட்டும்தான் போகணுன்னு கூட டிசைட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக 5 பேரும் போவாங்க. ஒரு டேபிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் டைப்ஸ் இருக்கும். சவுத் இண்டியன் ஸ்டைல், நார்த் இண்டியன் ஸ்டைல், ஃபாரின் ஈஸ்டர்ன் ஃபுட் ஸ்டைல், வெஸ்ட் ஃபுட் ஸ்டைல் எல்லாமே இருக்கும். ஓகேவா? நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டல் விசிட் பண்ணிங்கன்னது எனக்கு தெரியாது. பட் நான் விசிட் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் சொல்கிறேன். தேர் ஆர் டைப்ஸ் ஆஃப் நம்மளால் ஒரு நாள் உட்காந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், எல்லாமே டேஸ்ட் பண்ணலான்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு பாதி கூட இல்லை, அதில் பாதி கூட நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும். பிகாஸ் தெர் ஆர் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்கவுங்க கண்ட்ரி ஸ்டைலில் ஒரு ஸ்டைல் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. ஸோ ஸ்டோரிக்கு வெளியே போயிடுறேன் நான். இல்லை, சாரி. ஓகே. ஸோ யாருக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுச்சோ அதெல்லாமே கொண்டு ஒரு பெரிய டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி அது ஒரு ரவுண்டு டேபிள். அந்த ரவுண்டு டேபிளுக்கு ஈஸ்வரி பக்கத்தில் ஆரோஹி பக்கத்தில் அவங்க தங்கச்சி பக்கத்தில் ரியா பக்கத்தில் ஆரோஹியோட தம்பி, இப்படி சர்க்கிளாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆரோஹி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சீரியஸாக ஏதோ பேசிட்டே இருப்பாங்க. ரியா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆரோஹிவையே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு சின்ன ரொமான்டிக் லுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. பிகாஸ் ரியாவுக்கு அவங்க ஸ்டோரி
ஆரோஹியோட ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் அவங்க மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அண்ட் ரெஸ்பெக்ட் வந்துச்சு. அவங்க பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த இதில் அவங்க இன்னும் அதுவும் அவங்க அம்மாவுக்கு இன்டைரக்டாக அவங்க லவ் பற்றி இன்டைரக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸோ பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இது ஆரோஹியோட தங்கச்சிக்கு என்ன வேலை, டார்ஜிலிங் வந்த நேரத்தில் இருந்து ஒரே ஒரு வேலை, அக்கா என்ன பண்ணுறாங்க, ரியா என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுறது தான். ஸோ ரியா பார்க்குறது அவங்க தங்கச்சி பார்ப்பாங்க. பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ரியாவுக்கு, எங்கள் அக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்கள்ல அப்படின்னு கேட்பாங்க. ரியா ஒரு மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மயக்கத்தில் ஆமாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவாங்க, ஹேய் நீ என்ன கேட்ட அப்படின்னு கேட்பாங்க ரியா அவங்க தங்கச்சிக்கிட்ட. நானா நான் இன்னும் எதுவும் கேட்கலையே, உங்களுக்கு ஏதாவது நான் கேட்ட மாதிரி தோணுச்சா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நீ எதுவும் கேட்கலையா, சரி அப்போது எனக்கும் எதுவும் கேட்கல அப்படின்னு அதை என்ன சொல்லுவீங்க, கவர் பண்ணுவாங்க ரியா கூட. சரி சரி ஆமாம் நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு அவங்க தங்கச்சி கேட்பாங்க, ஆரோஹியோட தங்கச்சி. அப்போ ரியா தாராளமாக கேட்கலாம், கேளுங்க அப்படின்னதும், நீங்கள் ஏன் எம்பிபிஎஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டாக்டரு, ஐ மீன் ஏதோ நியூரோ சர்ஜனோ கார்டியாலஜிஸ்டோ இந்த மாதிரி ப்ரொஃபஷன் எடுக்கலையே நியூட்ரிஷனை உங்கள் ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரல். ஸோ எதுவும் இல்லை, நியூட்ரிஷன் நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எங்கள் அப்பாவால் என்ன எம்பிபிஎஸ்ஸு அதுக்கப்புறம் பிஜி ஸ்பெஷலைசேஷன்ஸ் இதெல்லாம் எங்கள் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்க்கு அது ரொம்ப பெருசு. ஸோ நியூட்ரிஷன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியான, எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை. ஸோ நியூட்ரிஷன்னா அது கொஞ்சம் கம்மியான எக்ஸ்பென்சஸில் முடிஞ்சிடும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் அப்படின்னதும், ஓ குட், பட் ஸ்டில் நியூட்ரிஷன் நல்ல ஜாப் தானே அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல ஜாப்பு. ஆக்சுவலாக எம்பிபிஎஸ்சி இவங்க எல்லாத்தோட மேலேயும் எங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பிகாஸ் பாடியோட அட்டானமி, பயாலஜி ஃபிசிக்ஸு என்னென்னமோ சொல்கிறேன்ல உங்களுக்கு, சாரி. ஸோ நம்ம உடம்பு சரியாக ஃபங்க்ஷன் ஆகணுன்னா நாங்கள் கரெக்டான டயட் எடுக்கணும். ஸோ அது எனக்கு தோணுச்சு, அதுக்கு தான் நான் இது படித்தேன் அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கு சொல்லுவாங்க. ஓகே சரி, இது இப்படியே பேசிட்டே ஆமாம் உங்களுக்கு எங்கள் அக்கான்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ரியா ஷாக் ஆயிடுவாங்க. என்னது, என்ன கேட்டீங்க அப்படின்னதும், ஐயோ அக்காவை நீங்கள் டு யூ லைக் மை சிஸ்டர் ஆஸ் எ ஃப்ரெண்டு தான் கேட்குறேன் அப்படின்னு கவர் பண்ணுவாங்க அவங்க தங்கச்சி. சொன்னதும் ஆஸ் எ ஃப்ரெண்ட், யா அவங்க ஷீ இஸ் அ வெரி குட் பர்சன், ஸோ யா எனக்கு பிடிக்கும் உங்கள் அக்கா ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது ஆரோஹி பக்கமாக திரும்பிட்டு, ஏய் ஆரோஹி கா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது. என்னடி அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு, ஆமாம் நைட்டு ரியாவுக்கு உன் லவ் பற்றி கன்ஃபெஸ் பண்ண சொன்னேனே, கன்ஃபெஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னதும், ஐயோ இல்லடி அது இங்கே பேசாதே, அம்மா இந்த பக்கம் அந்த பக்கம் ரியா இருக்காங்க, நீ என்னடின்னா இப்படி பேசுகிற அப்படின்னதும், இன்னும் உனக்கு 2 days டைம் தான் இருக்குது, நம்ம இங்கே 2 days தான் இருக்க போகிறோம், இந்த 2 daysலையாவது நீ உன் லவ் பற்றி சொல்லிடுறடி அப்படின்னதும், ஐயோ பயமாக இருக்குடி, போனேன் சொல்லணுன்னு தான், பட் என்னால் முடியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லுவாங்க ஆரோஹி. அப்பா நீ பயந்துகிட்டே இருந்தா எப்படி, நீனா அவங்களுக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்வாங்க அவங்க தங்கச்சி. சொன்னதும், என்னது நானா பிடிக்குமா, எனக்கு அப்படி தோணுது, அவங்க உன்னை பார்க்க அந்த பார்வையாவது இல்லை உங்ககிட்ட சிரிச்சுட்டே பேசுகிறதாவது
இப்போ கூட நான் என் அக்கான்னா உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிருக்கேன் அப்படின்னு. ஆஸ் எ ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் ஆரோஹி, ஹைய லூஸு, ஆஸ் எ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னதும், ஐயோ அக்கா அவங்க சொல்கிறாங்க அப்படி, பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களும் உங்களை லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குடி, நீ ஒரு தடவை கன்ஃபியூஸ் பண்ணி பாரேன் அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆரோஹிவை. சரிடி போகிறதுக்குள்ளே நான் சொல்லிடுறேன் ஓகேவா அப்படின்வாங்க. போகிறதுக்குள்ளே சொல்லிடு, இல்லைன்னா அதுக்கப்புறம் டைமே கிடைக்காது சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. சரி சரி அப்படின்ட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்ருவாங்க. முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு விசிட்டிங் பிளேஸ்க்கு போவாங்க. போயிட்டு எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஈஸ்வரி கூட எல்லோரும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச்சு அங்கேயே எங்கேயோ சாப்பிட்டுட்டு அம்மாவை ரூமில் கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஆரோஹிக்கு அம்மா அண்ணா உயிர் இல்லை, ஸோ அவங்கள தனியாக விட்டுறக்கூடாது. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நம்ம ஏதாவது தூரத்தில் இருந்தோம்னா சடனாக யாராவது வேணும்னா அவங்களுக்கு ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிளினிக்கில் ஒரு நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள மேம் இன்னும் 2 டே ஒரு 3 டேஸ், இன்றைக்கி இன்னொரு 2 டேஸ்க்கு நான் உங்களை ஹையர் பண்ணிக்கிறேன், அம்மாவை நாங்கள் இல்லாத டைமில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்ட்டு ஹேர் பண்ணி அவங்க அம்மா ரூம்லேயே அந்த நர்ஸையும் விட்டுட்டு இவங்க வெளியே போவாங்க என்ஜாய்மெண்ட்காக. இப்படி ஒரு 2 டேஸ் தான் லாஸ்ட் டே. நாளைக்கு கிளம்பிடணும் அவங்க ஊருக்கு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே. அவங்க தங்கச்சி டெய்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அக்கா சொன்னியா அக்கா சொன்னியா அப்படின்ட்டு. அவங்க இல்லடி இன்றைக்கி சொல்கிறேன், இல்லடி இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ ஆரோஹியோட தங்கச்சி ரிமைண்ட் பண்ணுவாங்க, அக்கா இதுதான் லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் நீ சொல்லலை அதுக்கப்புறம் என்னால் ஹெல்ப்பே பண்ண முடியாது. இல்லை உனக்கு சொல்கிறதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், பட் ஓம் மனசுலையே வச்சுக்கிட்டு நீ சஃபர் ஆகாதக்கா, உன்னோட பெயின் எனக்கு புரியுதுடி, ப்ளீஸ் நீ உன் மனசில் இருக்கிறது ரியாவுக்கு சொல்லிடு, அவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னதை அது அப்புறமா பார்த்துக்கலாம். அவங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் இருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும் ஓகேவா, பட் எனக்கு அப்படி தோணலை, ரியா கூட உன்னை லவ் பண்ணுற மாதிரி தான் தோணுது, நீ சொல்லிப்பார், அவங்க டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆரோஹிவை. பட் ஆரோஹிக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி இப்படி லாஸ்ட் டே அம்மாவை ஆஃப்டர்நூன் ரூமில் விட்டுட்டு அவங்க எல்லோரும் மறுபடியும் பிரேக் விட்டுட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ரோப்வேன்னு எல்லாருக்கும் தெரியுமா? நான் ரோப்வேன்னா நான் இமேஜ் போடுறேன் ஓகே, என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ஒரு 2 போல்ஸ் இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி. இங்கே இந்த போல்லேருந்து அந்த போலுக்கு இப்போது கரண்ட் போல்ஸ் எப்படி இருக்குமோ அது கூட அப்படி தான் இருக்கும், அதுவும் கரண்ட் மேலே தான் ரன் ஆகும். ஸோ அந்த ஒயர்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த போல்கிட்ட கரண்ட் போல், இந்த போல்கிட்ட இருந்து அந்த போலுக்கு எப்படி நமக்கு கரண்ட் போல்ஸ்க்கு கரண்ட்டு வயர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ரொம்ப ஃபேட் வெரி பிக் டென்ஷன்டு வயர் இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி வயர்ஸ் இல்லையா, அது ரொம்ப பெருசான வயர் இருக்கும், அந்த வயர் மேலே போகும் அந்த கார். ஓகே, ரோப்வேன்னு சொல்லுவோம், இல்லை ஸ்கை கார்னு கூட சொல்லுவாங்க சம் பிளேசஸில். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும், அதுவும் விசிட்டிங் பிளேஸ் தான். அங்கே போவாங்க. போனதுக்கப்புறம் ஆரோஹிக்கு ஹைட்ஸ்னால் ரொம்ப பயம் இல்லை. ஸோ
அக்கா அக்கா இது இதுக்கு போகலாங்க்கா அப்படின்னு அவங்க தம்பி, ஜென்ரலாக பாய்ஸ்க்கு அந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் இது பண்ணணுன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பையன் அவங்க தம்பி அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா இது ஏறலாம் அப்படின்ட்டே இருப்பான். அப்போ ஆரோஹி அம்மோ இதா வேண்டாடா, உனக்கு தெரியும்ல எனக்கு ரொம்ப பயம் உண்டு ஹைட்ஸ்னா அப்படின்வாங்க. அப்போ ரியா என்ன பயம், நீங்கள் ஃப்ளைட்டை ஏறிட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இன்னமும் ஹைட்ஸ்னால் பயம்னா எப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க போகலாம், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து போவாங்க. அந்த போல ஏறுவாங்க. லிஃப்ட் இருக்கும், அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போனால் மேலே போயிடலாம். அந்த லிஃப்ட் மேலே ஏறிட்டு மேலே போனதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு காரில் 4 பேரும் உட்காரலாம் அப்படின்னு நினச்சி மேலே போனால், அங்கே போனதுக்கப்புறம் இல்லைங்க, ஒரு காரில் 2 மெம்பர்ஸ் தான் அலௌடு, பிகாஸ் அந்த வயரோட டென்ஷன்னு இவ்வளோ தான் தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபிசிக்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டென்ஷனுன்னா அந்த வயரோட கெப்பாசிட்டி ஒரு காருக்கு 2 மெம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோப் எல்லாருக்கும் புரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனிவேஸ், ஸோ இந்த வயரோட டென்ஷன் 2 மெம்பர்ஸ் தான் தாங்கும் மேடம், ஸோ ஒரு காரில் 2 மெம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னதும் ரியா சரி ஓகே, நீயும் தம்பியும் ஆரோஹியோட தங்கச்சி கிட்ட சொல்லுவாங்க, நீயும் தம்பியும் ஒரு காரில் போங்க, நான் ஆரோஹியை மேனேஜ் பண்ணுறேன், நான் ஆரோஹியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்வாங்க. அப்போது சரி அப்படின்ட்டு ஆரோஹியோட தங்கச்சி மறுபடியும் ஆரோஹி பக்கமாக அக்கா இது தான் தி பெஸ்ட்டு டைம் அக்கா, ரொம்ப ரொமான்டிக்கான வெதரில் எவ்வளோ ஹைட்ஸில் இருந்து ப்ரப்போஸ் பண்ணேன்னா இது லைஃப்பில் அப்படியே ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த சான்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடாத, ரியாவுக்கு எப்படியாவது உன்னோட லவ்வை கன்ஃபியூஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு கார் வந்ததும் அவங்க தங்கச்சி அண்ட் தம்பி ஏறிடுவாங்க. ஏறினதும் ஆரோஹி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, டோன்ட் குதிச்சுட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க, சும்மா உட்காருங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த சேஃப்டி டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆரோஹி அவங்க தங்கச்சிக்கும் தம்பிக்கும். சரிக்கா நாங்கள் பார்த்துக்குறோம் பை அப்படின்ட்டு அந்த கார் கிளம்புனதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஹாப்பியாக அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இன்னொரு கார் வரும். ஸோ அந்த காரில் நம்ம இவங்க 2 பேரும் ரியா அண்ட் ஆரோஹி ஏறுவாங்க. ஸோ அவங்க கார் கூட கிளம்பிடும். ஸோ நான் இந்த ஸ்டோரி இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அந்த காரில் என்ன தான் நடந்துச்சு, எப்படி தான் ரியா இந்த அவ்வளோ பயம் இல்லையா, ஸோ அதுவும் அந்த காரில் இருந்து எப்படி வெளியே வந்திருக்காங்க, அந்த டென்ஷனில் இருந்து எப்படி என்ன ஆச்சுன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.